To be frank, என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனே ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜரோட நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் சிம்பிளான ப்ரொசீஜர்னு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன்கே மினிமல் ப்ராடக்ட்ஸ்னால் என்னோட மேக்கப் பவுச்சில் என்ன இருக்கும் அதை விட ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க, உங்களுடைய மேக்கப் பவுச்சில் என்ன இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டதுனால இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸ்கின் கேர் ரொட்டீனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் தான். ஃபேஸ் வாஷ் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டாஃபிலோடைய இந்த ஜென்டில் ஃபோமிங் கிளென்சர் தான். இதுதான் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். இது வந்து என்னுடைய டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது. அவங்க பர்சனலாக சொன்னாங்க, உன்னோட ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, ஸோ நீ இதை யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு த்ரைஸ் நான் இதை யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இதை பார்த்தீங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணுறப்போ எனக்கு ஓவராக என்னோட ஸ்கின் வந்து ட்ரையும் ஆகாது, ஆயிலியாகவும் இருக்காது. கரெக்டான அந்த ஆயில் பேலன்ஸை இது எனக்கு கொடுக்கறதுனால இதை நான் யூஸ் பண்ணுறேன். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் நம்மளோட ஸ்கின்ல வந்து மேஜிக் பண்ணுங்க. நாட் ஒன்லி சன் ப்ரொடெக்ஷன், அதாவது வெளியில் போகிறோம் வெயிலேருந்து நான் வந்து என்னை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த சன்ஸ்க்ரீன் கிடையாது. நிறைய விதமான ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் இந்த சன்ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேக்கப் போட்டாலும் சரி, போடாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த சன்ஸ்க்ரீனை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ நான் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, இந்த சன்ஸ்க்ரீனை வந்து நான் வேர் பண்ணிப்பேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாஷீல்டு லைட் அப்படிங்கிற, அதாவது லாஷீல்டு பிராண்டில் லைட் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் தான். இதில் வந்து SPF 30 இருக்குது, PA 3+ இருக்குது. அதனால் SPF 30 நம்மளோட கிளைமேட்டுக்கு ஒரு போதுமானது. இன்கேஸ் ஈவினிங் நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன் அப்படின்னா ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை ரீஅப்ளை பண்ணிவிடுவேன். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஷூட்ஸ் இருக்குது, அந்த நாளில் நான் மேக்கப் போடணும் அப்படின்னா அப்போ கூட நான் வந்து சன்ஸ்க்ரீனை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் நான் வந்து என்னோடய மேக்கப் அப்ளை பண்ணுவேன். டெய்லி மேக்கப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமலாக தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். சின்ன டார்க் ஸ்பாட்ஸையும் கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவலத்தையும் வந்து கன்சீல் பண்ணுறதுக்காக நான் PAC பிராண்டோடைய இந்த ஒரு கன்சீலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு சின்ன பாக்ஸ் வந்து மோர் தேன் அ இயர் வரும். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் கூட வந்து 1 இயர்க்கு மேலேயே வரும். அதனால தான் இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, இல்லைனா உங்களுக்கு அதிகமாக ஸ்வெட்டி ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பேக்டை போட்டுக்கலாம். அண்ட் ரெடிமேடாக இதுக்கு நான் ஒரு ப்ரஷ்ஷும் வச்சுருப்பேன். நான் யூஸ் பண்ணுறது லாரியல் பாரிஸோட இந்த ஒரு காம்பேக்ட் தான். ரொம்ப நாளாக நான் இதை யூஸ் பண்ணுறேன், அதனால கொஞ்சம் பழசாக இருக்கும், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் இதுக்குள்ளார என்னோடய மேக்கப் பவுச்சுக்குள்ளார என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஐலைனர் போட்டுருவேன். அண்டு கொலோசலுடைய இந்த ஒரு மஸ்காரா, லாக்மியோட இந்த ஒரு ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக இதுக்காக நான் வந்து பெருசாலாம் நான் செலவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கல. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிப் சீரம் தான். இது வந்து ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸோடைய பிராண்ட்லேருந்து இந்த ஒரு லிப் சீரம் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இந்த டோனோட பேர் பார்த்தீங்கன்னா மதுராசா, அதாவது ரோஸ் ஃப்ளேவரில் வந்து செஞ்சுருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரோஜா பூ வாசனை வந்து வரும். இதை வந்து யூஸ்வலாக நான் இப்போலாம் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல, லிப் பாம் யூஸ் பண்ணுறதில்ல, எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இது எல்லாமே வந்து இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஒரு லிப் சீரமே பார்த்தீங்கன்னா நம்மளோட லிப்ஸ்க்கு வந்து மாய்ஸ்சர் கொடுக்குது. அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு லைட்டான ஷேடும் கொடுக்குது. ரொம்ப சூப்பராக இந்த டிண்ட் இருக்கிறதுனால இதை வந்து நான் ஒரு ஆல் இன் ஆல் பர்பஸ் மாதிரி இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நான் வீட்லேயும் யூஸ் பண்ணுவேன், வெளியில் போகிறேன் இல்லை மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னா லிப் பாம் இல்லை லிப்ஸ்டிக் பதிலாகவும் இதையே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை நைட்டு வந்து ஏசியில் தூங்குறப்போ உங்களோட காலையில் எழுந்து பார்க்குறப்போ உங்களோட லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துலையும் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இன் ஜென்ரல் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து என்னுடைய மேக்கப் பவுச்சில் வந்து எப்பயுமே இருக்கிறது. இதெல்லாம் வந்து நான் வீட்டில் ஒரு டப்பா வச்சுருப்பேன், என் ஆஃபீஸில் ஒரு டப்பா வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஸ்க்ரீன் அண்ட் ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து 2 வச்சுருப்பேன். அங்கே போனோடனே அங்கே ஒன்று யூஸ் பண்ணுறது, இங்கே வந்தோடனே இங்கே ஒன்று யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் கேரி பண்ணுறதுக்கு மறந்துடுவேன் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இதை தாண்டி என்னைக்காவது என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆச்சு. அண்ட் யூஸ்வலாக எனக்கு வந்து அவ்வளோ ட்ரைனஸ் இருக்காது. பட் ஓவர் மேக்கப் போட்டுட்டு அதை ரிமூவ் பண்ணுறப்போ அந்த ஒரு ட்ரைனஸை நான் ஃபீல்
பண்ணேன்னா அப்போ மட்டும் நியூட்ரிடமுடைய இந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷனை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து வைட்டமின் இ இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்கின் வந்து ஓவர் ட்ரை ஆகாமல் இது வந்து பார்த்துக்கும். அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி என்னைக்காவது என்னோட ஸ்கின்ல வந்து கொஞ்சம் ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லைனா வந்து கொஞ்சம் க்ரீஸியாக இருக்குது, கொஞ்சம் ஒரு கிளென்ஸ் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நான் யோசிப்பேன். இல்லைனா மேபி ஒன்ஸ் இன் அ மந்த் கிளென்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது எனக்கே ஒரு ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்தோடனே ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கே என்னோட ஸ்கின் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ மட்டும் டர்மாவுடைய இந்த ஒரு ஹைட்ரா கிளென்சரை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் இது வந்து சூட் ஆகும் அப்படின்னு இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி என்னோட ஸ்கின்க்கு இது வந்து சூட் ஆயிடுச்சு. அண்ட் இதெல்லாம் தான் என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். அண்ட் இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா, இல்லை நான் இந்த கிளென்சர் யூஸ் பண்ணுவேன், நான் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன், இந்த லிப் பாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமே அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கும் மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது முக்கியமான ப்ராடக்ட் என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா அது நீங்கள் வந்து எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். அண்ட் என்னங்க உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லைன்னா இதுவே டூ மச் ப்ராடக்ட்ஸ் தான், இவ்வளோலாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் என் கூட வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். அண்ட் இதுக்கப்புறமா வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாபா சொல்லிக்கிறது நான் உங்கள் மோகனா. நீங்கள் தமிழ் பியூட்டி டிவிக்கு ஒரு புதுசான வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. பாய்.